ओम शांति। पंत्रक दिसंबर 2023 के ईश्वरीय महावाक्य। पहले एक नज़र मुरली के वरदान और स्लोगन पर। आज का वरदान, दिलाराम बाप की याद द्वारा तीनों कालों को अच्छा बनाने वाले इच्छा मुक्त भव। और एक बार पढ़ेंगे, இன்னொரு का படிக்கலாம்। दिलाराम बाप की याद द्वारा तीनों कालों को अच्छा बनाने वाले इच्छा मुक्त भव। பாபா என்ன வரம் கொடுத்துருப்பாங்க? இச்சா முக்த் பவ, ஆசையிலிருந்து விடுபட்டவங்க ஆகுங்க. ஆசையிலிருந்து விடுபடணும்னா மனசு எப்படி மாறணும்? உள்ளத்தை கொள்ளை கொண்ட திலாராம் அப்பாவுடைய நினைவில் மனசு நிறைஞ்சிருக்கணும். அப்போது நம்ம காரியம் செய்கிறப்ப 3 காலங்களையும் நினைப்போம். 3 காலத்துலேயும் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசித்து காரியத்தை இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பண்ணுவோம். அப்போது இந்த காலத்தில் மட்டும் நான் என்ன ஆசை வச்சுருக்கேன்னு நினைக்க மாட்டோம். இந்த காலத்தில் நம்ம இதை அடையணும் அதை அடையணுங்கிறத விட எதிர்காலத்தில் நான் லக்ஷ்மி ஆகணும், நாராயணர் ஆகணும் அப்படின்னு அந்த பெரிய ஆசை வைக்கிறப்ப இந்த உலகத்தில் அடையணுன்றது நமக்கு ஒன்றுமே இருக்காது. இப்போ ஆசையிலேருந்து ஈஸியாக விடுபட்டுருவோம். இதில் துவாராவில் எப்படி எழுதியிருக்காங்க? இத்தும் வாவும் சேத்தாப்பில் எழுதியிருக்காங்க துவாரா. அடுத்து அச்சா இச்சா அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீச்சா நடுவில் இருக்குது, அதில் பாதி எழுத்து தான் எழுதியிருக்கு. முக்தி எப்படி எழுதியிருக்காங்க? கடைசி எழுத்தில் இக்கு, இந்த பக்கம் எழுதியிருக்கிறது இக்கு. அதுக்கடுத்து தால லெஃப்ட் சைடில் தா போட்டு ஒரு குட்டியாக கோடு போட்டிருந்தா அதில் இத்து, நடுவில் இருக்க தா கடைசியாக சொல்லலாம். இக்கு இத்து இத்து. முக்து, முக்தினா விடுபட்ட ஆத்மா. இப்போ நீங்கள் ரீட் பண்ணுங்க. அபி ஆப்கி பாரி. स्लोगन, संस्कारों को ऐसा शीतल बना लो जो जोश व रोब के संस्कार इमर्ज ही न हो। और एक बार पढ़ेंगे, संस्कारों को ऐसा शीतल बना लो जो जोश व रोब के संस्कार इमर्ज ही न हो। संस्कार को, संस्कारத்தை அப்படி ஐசான அப்படி சீத்தலம் ஆக்குங்க, குளிர்ந்த தன்மையுடையதாக ஆக்குங்க. ஜோனா அது, ஜோஷ்னா ஆவேசம், ரோப் அதிகாரத்தன்மைங்கிற சன்ஸ்காரத்தை இமர்ஜ் கூட செய்யாத. இந்த அப்படி ஒரு சன்ஸ்காரம் நமக்குள்ளே இல்லவே இல்லாமல் போயிடும். எப்போ நமக்குள்ள சன்ஸ்காரம் அப்படி உருவாக்கணும், சீத்தலதா அப்படிங்கிற சன்ஸ்கார் நமக்குள்ளே வரணும். குளிர்ந்த தன்மைங்கிற சன்ஸ்காரம் வந்துருச்சுன்னா ஆவேசம் வராது, அதிகாரம் போன்ற தன்மைலாம் நமக்குள்ளே எமர்ஜ் ஆகாது. அபி ஆப்கி பாரி, உங்கள் முறை, நீங்கள் ரீட் பண்ணுங்க. शांति, शुक्रिया।